ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து கிளம்புறதுமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி, இந்த ரஞ்சிதா, இந்த போதுமான கிளவி 3 பேரும் சேர்ந்து லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணி விஜய் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன வந்து பேசணும், எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து உங்ககிட்ட சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா, சார் மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுனா வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடும். கணவன் மனைவி வந்து ஒத்துழைச்சி பண்ணுறதா, இல்லைனா வந்து ரொம்ப வந்து கேஸ் வந்து இழுத்துக்கிட்டு போகும், டிவோர்ஸ் வந்து லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் டிவோர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இதில் ஒரு கையெழுத்து போட அப்படின்றாங்க. முதல்ல வந்து யாருக்கு டிவோர்ஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, உனக்கும் மல்லிக்கு தான், அந்த மல்லி கழுத்தில் கட்டின தாலியை வந்து லீகலாக வந்து நீ ஆத்துட்டு எரிஞ்சிட்டு ரஞ்சிதாவோட கழுத்தில் வந்து தாலியை கட்டணும் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் எதுக்கு ரஞ்சிதா கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டணும், என் மகளுக்கு ஒரு அம்மா வேணும்ன்ட்டு அந்த டைம் லீகலாக வந்து சொன்னீங்கன்ட்டு வந்து நான் வந்து சரி மல்லியை வந்து ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணின்னு சொன்னேன். ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக வந்து மல்லி கழுத்தில் வந்து நான் வந்து தாலி கட்ட வேண்டியதாக போச்சு. வெண்பாவுக்கு வந்து மல்லியை வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலனாலையும் அதே சமயம் வந்து என்னுடைய மகளை வந்து பார்த்துறதுக்கு அவள் ஒரு கேரக்டராக தான் நான் வந்து பார்க்குறேனே தவிர அவளுடைய என்னோட மனைவியை வந்து பார்க்கல. இதுக்காக வந்து நான் அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. வெண்பாவை வந்து மல்லியை வந்து பார்த்துப்பா, எனக்கு வந்து அவளை பிடிக்கும்னு நான் ஓப்பனாக உங்ககிட்டே வந்து சொல்கிறேன். அவளை வந்து வெண்பாவை வச்சு என்கிட்ட வந்து சேரவும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நான் வந்து எதுலையும் வந்து கையெழுத்து போட முடியாது, உங்களால் முடிஞ்சுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம விஜய். நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டு நான் ஆடணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை, எனக்கு வந்து சுய அறிவுன்றது இருக்குது, அதை வச்சு நான் வந்து யோசிச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்முடைய நம்ம அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னீங்க தம்பி, உங்களுடைய சுய அறிவை வந்து பயன்படுத்தி கரெக்டாக வந்து இன்றைக்கி தான் வந்து இவங்களுக்கு வந்து செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு பதிலுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதுன்னு சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணிக்கு சந்தோஷம், எப்படியோ வந்து நம்முடைய விஜய் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போடல அப்படின்றதுக்காக. அதே சமயம் வந்து இந்த போதும் ஒன்று கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அட்வைஸ் பண்ண விஜய், கையெழுத்து போடு விஜய் அப்படின்னு மாதிரி கெஞ்சுறாங்க, பிச்சை எடுக்காதுக்குரிய அந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, மாமா நான் வந்து நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக வந்து செத்துருவேன், தயவு செஞ்சு வந்து இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடுங்க, அந்த மல்லியை வந்து இந்த வீட்டிலேருந்து அடித்து துரத்திட்டு நீங்கள் என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டா வெண்பாவை வந்து நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், நான் தான் வந்து 2-3 டைம் பார்த்தேனே, நீ வந்து வெண்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன், நீ எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் லாக்கியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அசிங்கப்படுத்த போகிறாருங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.